இந்த உலகத்தில் ஒரு குழந்தையின் அழுகையை அமர்த்துவது என்பது மிக கடினம். தெனாலி சொன்னதையே பலமுறை சொன்னால் அது உண்மையாகி விடாது. தாமதமாக வந்ததற்கு சரியான காரணத்தை நீ இப்பொழுது சொல்லவில்லை என்றால் கடுமையாக தண்டிக்கப்படுவாய். மன்னா, இதற்கு ஏன் கோபம்? வேண்டுமென்றால் ஒன்று செய்யுங்கள். நான் குழந்தையாக மாறுகிறேன். நீங்கள் இந்த குழந்தையின் அழுகையை அமர்த்துங்கள், பார்க்கலாம். என்னிடமே அறைகூவலா? பார்க்கலாம், பார்ப்போம். என்ன திடீரென்று கீழே அமர்ந்து அழுகிறான்? என்ன நடக்கிறது இங்க? என்ன மன்னா, எங்கள் அனைவருக்கும் 52 குழந்தைகளை அள்ளி கொடுத்தவர் நீங்கள். இது கூடவா தங்களுக்கு தெரியவில்லை? அவன் குழந்தையாகவே மாறிவிட்டான். ஓ, மாறிவிட்டானா? குழந்தையே, ஏன் அழுகிறாய்? உனக்கு என்ன வேண்டும்? எனக்கு ஒரு பானை வேணும். பானையா? யார் அங்கே? குழந்தைக்கு அழகான பானை ஒன்றை கொண்டு வாருங்கள். பார்த்தீர்களா? பானையை பார்த்தவுடன் குழந்தை அழுகையை நிறுத்தி குதூகலமாகிவிட்டது. பிறகு என்ன? உனக்கு சந்தோஷம் தானே? மறுபடியும் எதற்கு அழுகிறான்? அமைச்சரே, மன்னா, பார்த்து கொண்டே இருந்தால் எப்படி? போய் கேளும். என்னதாக இருக்கு? குழந்தாய், ஏன் அழுகிறாய்? எதற்கு அழுகிறாய்? மாமாவிடம் சொல்லு. தாடி உனக்கு பிடித்திருக்கிறதா? மன்னா, தாடி மன்னா. திமிரு பிடித்த குழந்தையாக இருக்குது. தாடி கையோடு வருவதற்குள் ஓடிவிடையா? கேட்கிறீரா? குழந்தையே, மீண்டும் எதற்கு அழுகிறாய்? எனக்கு ஒரு யானை வேணும். யானையா? சரி, வெளியே நிற்கின்ற நமது பட்டத்து யானையை உள்ளே அழைத்து வாருங்கள். யானை. முதலில் பானை கேட்டாய், தந்து விட்டேன். பிறகு யானை கேட்டாய், அதையும் தந்து விட்டேன். இன்னும் எதற்கு அழுகிறாய்? மியா மியாமா? ஓ, பூனை வேண்டுமா? போனா கிறுக்கு. கிறுக்கா? ஆமா, உனக்கு ஒண்ணுமே புரியல. வாய மூடு. உனக்கு இப்போது என்ன வேண்டும்? இந்த பானைக்குள்ள அந்த யானை போகணும். அதை உள்ளே அழைத்து வந்ததே பெரிய பாடு. பானைக்குள் எப்படியா போகும்? மன்னா, இப்படி கேட்டது நான் அல்ல, அந்த குழந்தை.